நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பல நேரங்கள்ல நாம தான். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்மளோட சிந்தனை, நடத்தை, அதே மாதிரி உணர்வுகளும் நாம கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா மற்றவங்கள தான் நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டு, நம்மால அவங்கள மாதிரி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம மனசையே புரிஞ்சு கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறதும் அதே மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம செல்ஃப் அவேர்னஸை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அதாவது நம்மளை பல பேர் ஆட்டோமேட்டிக் மோட்லேயே வாழ்க்கையை வாழ்கிறோம். அது கோபம் வந்தால் உடனே கோபப்படுறோம், ஸ்ட்ரெஸ் வந்தால் உடனே உடஞ்சே போயிடுறோம். இது ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருக்கோமா? அதாவது நம்ம ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிட்டோம்னு வைங்க, நம்மளுக்கு பெருசாக எந்த பிரச்சனையுமே வரவே வராது. இதுதான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நான் எப்போதுமே என்ன உணர்கிறேன், அதே மாதிரி நான் எப்படி செய்கிறேன், எந்த சிந்தனையில் எனக்கு நல்லதா அப்படிங்கிறதைய நாம் அப்சர்வ் செஞ்சோம்னு வைங்க, இதுதான் வாழ்க்கையவே மாற்ற முதல் படி. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசு எப்படி வேலை செய்யுது. அதாவது நம்முடைய மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி தான். கடந்த காலத்தில் யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, அந்த மெமரி நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப ரெக்கார்டில் ப்ளே ஆகும்ல, அது மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதனால தான் தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் நீங்கள் ஃபியரே ஆகாதீங்க, தேவையில்லாமல் அனெக்சிட்டியும் வேண்டாம், தேவையில்லாத லோ கான்ஃபிடென்ஸும் இது எல்லாமே உங்களுக்கு உருவாகுது. நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்தீங்கன்னு வைங்க, உடனே உங்களையவே மாற்றிட்டு அதை தான் உண்மையை நீங்கள் நம்பிடுறீங்க. இதுதான் நீங்கள் ஒரு விஷயத்த நினைவில் வச்சுக்கணும். ஒவ்வொரு தாட்டும் உண்மையே இல்லை. உங்களோட மைண்டு ஒரு கதையை உருவாக்கிட்டே இருக்குது, அதைத்தான் நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு செல்ஃப் அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் அப்சர்வ் செய்கிறது எப்படி. அதாவது இதில் ரியாக்ஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உடனே நீங்கள் கோவப்படுறீங்களா அல்லது நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, அந்த மூமெண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்கள் ஃபோனும் இல்லாமல், மியூசிக்கும் இல்லாமல் சும்மா அமைதியாக உட்காருங்க. உங்களோட மனசு என்ன பேசுதுன்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. அப்புறம் உங்களோட தாட்ஸை எழுத ஆரம்பிங்க. அது ஒரு நோட் புக்கில் எடுத்து எப்பவுமே கையில் வச்சுட்டு உங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுற தாட்ஸ் என்னன்னு அதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் உங்கள் மனதையே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை நாம் மாற்றவே வேண்டாம். அது நம்ம வாழ்க்கையவே அது பெரிய மிஸ்டேக். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் மற்றவங்களை சேஞ்ச் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுறது தான். இது உண்மையில் நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கிறது நாம் மட்டும்தான், மற்றவங்க கிடையாது. ஒருவர் கோபமாக பேசுனாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்பவுமே ஒருவர் நம்மளை தவறாக புரிஞ்சுட்டாங்க, அதனால தான் அந்த விஷயத்த எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு என்பதை தான் நம்ம கையில் தான் பீஸ்ஃபுல் வாழ்க்கை வேண்டும். நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்டே பண்ணாதீங்க. எல்லோரையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சியே பண்ணாதீங்க. உங்களோட மென்டல் பீஸை அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அதே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்ட் 5 என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஒரு உண்மை. அதாவது நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களோட மன அமைதி அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படியே அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வரும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வெளியிருந்து எப்பவுமே வராது, அது உங்களுக்குள்ளே இருந்து தான் வருது. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்லுவேன்னா, உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கை மெதுவாகவே ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். எப்பவுமே மற்றவங்களை எப்பவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுற நேரத்தை விட்டுட்டு உங்கள் மனசை எப்பவுமே நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்க,
அதுதான் உண்மையான பெரிய வளர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு உங்கள் மைண்ட் வித் சதீஷை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.